حي على الفلاح. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாதபடி அல்லாஹ் திறந்து வைப்பான். எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் நிவாரணத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை அஞ்சாமல், அல்லாஹ்வை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு, பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் எதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் தக்குவா இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். எல்லா பார்வைகளை விடவும் அவன் உங்களுடைய பார்வையை சூழ்ந்திருக்கிறான். பலர் மறக்கிறார்கள், பலர் மறக்கிறார்கள். அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், அறையில் இருக்கிறீர்கள், தனிமையின் அறை, கதவுகள் அடைக்கப்படுகிறது, உங்களுக்கு முன்னால் இன்டர்நெட் தொடர்போடு ஒரு கம்ப்யூட்டர். பாவத்திலே மூழ்கக்கூடிய ஒரு வாலிபன் சொல்லுவான், யூடியூபை டைப் செய்வான், சினிமாவை பார்ப்பான், இசையை கேட்பான், இன்னும் கேவலம் அசிங்கமானதை பார்ப்பான். மஅதல்லாஹ், இயாது பில்லாஹ். வாலிபர்களை எச்சரிக்கிறேன். அந்த நேரத்திலே அந்த வழியாக அல்லது பேஸ்புக்கில் சென்று தன்னுடைய அந்நிய பெண்ணோடு பேசுவான், வாட்ஸ்அப்பில் அந்நிய பெண்ணோடு தொடர்பில் இருப்பான். அந்த வழியாக அவருடைய மனைவி நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சத்தம் கேட்கும். அவருடைய குழந்தை ஓடி வரக்கூடிய நடையின் சத்தம் கேட்கும். அவருடைய பெற்றோர்கள் அந்த அறைக்கு வரக்கூடிய சத்தம் கேட்கும். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருவார். யா அகி, யா அகி, உன் தாயின் செருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடிய நீ இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனுடைய பார்வையை தடுக்க முடியாது. எந்த இருளும் அவனுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாது. எந்த திரையும் அவனுடைய அவனுடைய கேட்கும் ஆற்றலை தடுக்க முடியாது. கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய அந்த ரப்புடைய பயம் ஏன் உன்னிடத்திலே இல்லை? அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக மாற்றி விடாதீர்கள். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய கேவலம் அதில் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் வளர்ந்த பிள்ளை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கூட என்னுடைய கரம் அளிக்காது. அலி அவர்களே, அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் நீங்கள் இல்லாத பூமியில் என்னை வாழ வைக்க வேண்டாம் என்று. எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அதிகாரம் கிடையாது, தகுதி கிடையாது. அவங்களை பற்றி பேச தகுதியே நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். உஹது மலையளவு நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்கள் 2 கரமளவு தர்மம் செய்வதற்கு அது ஈடாகாது. அல்லாஹ் அக்பர். قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن. قل لهموم الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلام.